ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. இன்றைக்கி ஒரு லட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த லட்டு நான் யார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன்னா, மெட்ராஸ் சமையல் ஸ்டெஃபி வீடியோ பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இதை பார்த்து நான் செஞ்சு பார்த்தேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, நான் நிறைய பேரோட ரெசிபீஸ்லாம் பண்ணி பார்த்துருக்கேன். நிறைய பேர்கிட்ட கேட்டு கூட செஞ்சு பார்த்துருக்கேன். ஆனால் எனக்கு அந்தளவுக்கு சரியாக வந்ததே இல்லை. ஸோ லட்டு எனக்கு வரவே வராதுன்னு சொல்லி நான் ஒரு ஸ்டேஜில் விட்டுட்டேன் செய்கிறதையே. அப்புறம் ஒரு தடவை திடீர்னு ஸ்டெஃபியோட ரெசிபி பார்த்து சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. அதில் குட்டி குட்டி சேஞ்சஸ் மட்டும் எனக்கு ஏற்ற மாதிரி நான் செஞ்சுக்கிட்டேன். ஸோ ஸ்டெஃபிக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, அவங்க சொல்கிற அளவெல்லாம் ரொம்ப எக்ஸாக்டாக இருக்கும். ஸோ அவங்க ஒரு ஸ்பூன்னா நம்ம ஒரு ஸ்பூன் போடலாம். ஸோ அந்தளவுக்கு கரெக்ட் எக்ஸாக்ட் அளவு சொல்லுவாங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அவங்களோட சமையலில் நான் லட்டு மட்டும் இல்லை, நிறைய செஞ்சு பார்த்துருக்கேன். எனக்கு ஸ்டெஃபியோட சமையல் ரொம்பவே பிடிக்கும். ஸோ இன்றைக்கி ஸ்டெஃபிக்கிட்ட கற்றுக்கிட்ட லட்டுவை தான் நான் சின்ன சின்ன சேஞ்ச் பண்ணி எப்படி செஞ்சேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதில் என்ன சேஞ்ச் பண்ணேன், என்ன சேஞ்ச் நீங்களும் பண்ணிக்கலான்றதையும் நான் சொல்ல போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1.5 கப் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன். ஸோ இதை இந்த மாதிரி ஏதாவது ஒரு சல்லடையில் நீங்கள் சலிச்சுக்கோங்க. இப்படி சலிச்சுக்கிட்டோன்னா நமக்கு அந்த கட்டி கட்டியாக இல்லாமல் நமக்கு மிக்ஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளானது தான். கொஞ்சம் முந்திரி, திராட்சை இது உங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் ஏலக்காய் பொடி. ஸ்டெஃபி 2 கப்ஸ் அளவு சுகர் சொல்லியிருப்பாங்க. பட் 2 கப்ஸ் போட்டால் எனக்கு ரொம்ப திகட்டுற மாதிரி இருந்தது. இந்த சுகரோட இனிப்பு தன்மை மேபி இது ஜாஸ்தியாக இருக்கா என்னன்னு தெரில. அதனால நான் ஒரு 1.5 கப்பு தான் சுகர் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவங்க சொன்ன அளவு பார்த்திங்கன்னா, 1 கப்புக்கு 1 ஸ்பூன் தண்ணி கம்மியாக சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அது பயங்கர எக்ஸாக்டான அளவுங்க. நீங்களும் அதே அளவே ட்ரை பண்ணலாம். நான் கூட இதில் கொஞ்சம் அந்த 1 ஸ்பூனையும் சேர்த்து ஊற்றிட்டேன். அதனால் லைட்டாக தண்ணியாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அவங்க சொன்ன அளவில் செஞ்சுருந்தால் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம சர்க்கரை பாகு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1.5 கப் அளவு சுகர் போட்டிருக்கேன். இந்த 1.5 கப்புக்கு 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். ஸோ அவங்க 2 கப்புக்கு 1 கப்பு தண்ணி சேர்த்தாங்க. 2 கப்பு சுகருக்கு நான் 1.5 கப்புக்கு 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். லட்டுக்கு பார்த்திங்கன்னா கம்பி பதம் ரொம்பவே முக்கியம். ஸோ ரொம்பவே கவனமாக நம்ம இந்த பாகு காய்ச்சும் போது ரொம்பவே கவனமாக பண்ணணும். இது நம்ம ஒரு கம்பி பதத்தில் எடுக்க போகிறோம். நீங்கள் ஒரு கம்பி பதத்தை விட அதிகமாக இதை கொதிக்க வச்சிட்டிங்கன்னா அந்த லட்டுக்கு மேலே ஒரு கிறிஸ்டல் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அதுவும் நல்லா இருக்காது. இல்லை கம்பி பதத்துக்கு முன்னாடியே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அந்த பூந்தி இந்த ஜீராவோட போய் ஊறாது. ஸோ தனித்தனியாக இருக்கும் பாயாசம் மாதிரி. அதை பார்த்து கவனமாக பண்ணுங்கள். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு பூந்தி ட்ரை பண்ணும்போது பண்ண பெரிய தப்பே இந்த கம்பி பதம் தான். ஸோ இதை தப்பு பண்ணதுனால எனக்கு பூந்தி ஒரு தடவை கூட சரியாக வந்ததில்லை. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஒரு தடவை அந்த சுகர் சிரப்பை தொட்டுட்டு இந்த மாதிரி பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடையில ஒரு கம்பி மாதிரி வருது இல்லையா? ஸோ இதுதான் ஒரு கம்பி பதம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் நல்லாவே சூடாக இருக்கணும். இப்போ நான் இதுக்கு இந்த மாதிரி ஒரு பூந்தி பண்ணுற ஒரு கரண்டி எடுத்திருக்கேன். இது இல்லாட்டி நீங்கள் நார்மல் அந்த ஓட்டையாக இருக்கும்ல ஜல்லி கரண்டி, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இந்த மாதிரி மாவு ஊற்றிட்டு நம்ம அப்படியே சுற்றி சுற்றி விட்டோன்னா நல்லா சூப்பராக கீழே விழுகுது பாருங்கள். அவ்வளோதான். இது ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. டக்குன்னு போட்டோன்னா ஒரு தடவை பரட்டி விட்டுட்டு நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா பூந்தியையும் நான் போட்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ இந்த ஜீராவில் நான் கொஞ்சமாக எல்லோ ஃபுட் கலர் போட்டிருக்கேன். ஸோ இது ஆப்ஷனல் தான். அது இல்லாமல் நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறோம். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ நம்ம எல்லா பூந்தியையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த பூந்தியில் ஒரு கால்வாசி அளவு பூந்தி எடுத்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக ஒரு அடி அடிச்சுக்க போகிறேன். ரொம்ப அரைச்சிடக்கூடாது. அரைச்சிட்டிங்கன்னா மாவு மாதிரி ஆயிரும். ஏன்னா இது இந்த மாதிரி அரைச்சி போட்டோன்னா நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான். ஸோ இதை இந்த பாகில் சேர்த்துட்டேன். நான் இப்போது சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிடலாம். இந்த ஜீராவை எல்லாத்தையுமே இந்த பூந்தி நல்லா இழுத்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ இதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஊறி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை சேர்த்துக்க போகிறோம். இது 1 ஸ்பூன் நெய் விட்டு நான் வறுத்துருக்கேன்.
இப்போ பார்த்திங்கன்னா இந்த பூந்தி வந்து நமக்கு நல்லா ஊறி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம லட்டு பண்ணிக்கலாம். ஸோ உருண்டையாக உருட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒரு தடவை பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம உருட்டிக்கலாம். லட்டு வந்து எப்போவுமே செஞ்ச உடனே சாப்பிட்றத விட ஒரு நாள் வச்சு அடுத்த நாள் சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ 1 2 ஊறாமல் இருக்கிறது கூட ஊறி நல்லா ஜூஸியாக சூப்பராக இருக்கும். ஸ்டெஃபியோட வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் என்னன்னு நான் நினைக்கிறேன்னா, அவங்களோட ரொம்ப யதார்த்தமான பேச்சு, ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டான ஒரு ப்ரெசன்டேஷன், அவங்களோட ஹார்ட் ஒர்க்கிங், அதுதான் அவங்கள வந்து இந்த லெவலுக்கு கொண்டு போயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஸ்டெஃபி, கீப் ராக்கிங். இந்த வீடியோவை நான் ஸ்டெஃபியோட ஸ்டைல்லையே முடிக்கலான் இருக்கேன். ஸ்டெஃபியோட ஃபேன்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா திட்டாதீங்க. இப்போ நம்மளோட சுவையான லட்டுக்கள் தயாராகிடுச்சு. நல்லா அழகாக நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மெட்ராஸ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும்.